எல்லாம் வல்ல சிவபரம்பொருளின் திருவருளும் குருவருளும் துணை நிற்க வேண்டி என்னை விட பெரியோர்களை வணங்கியும் என்னை தொடரும் இளையோர்களை இறைவனை நோக்கிய பயணத்தில் மேன்மேலும் சிறப்புற வாழ்த்தியும் என் உரையை தொடங்குகிறேன். தொடர்ந்து தற்பொழுது இந்த அற்புத நிகழ்வுகள் இறைவனார் நமது தேவார ஆசிரியர்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தி தன்னுடைய பேரொருளை வெளிப்படுத்தி அருளிய அற்புத நிகழ்வுகளை பேசி வருகிறேன். அந்த வகையிலே இன்று திரு ஆவடுதுறையிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு உலவாக்கிழியாக 1000 பொன் அளித்த அந்த பேரொருள் விளைவித்த வரலாற்றினை கோரலாம் என்று இருக்கிறேன். ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலிருந்து முதல் பயணமாக திருக்கோலக்கா சென்று மீளவும் திரும்புகிறார். அடுத்து திருநெல்வேலிப்பள்ளி, திருவங்காடு முதலாகிய பதிகளை எல்லாம் வணங்கி மீளவும் சீர்காழி வந்து அணைகிறார். மூன்றாவதாக மகேந்திரப்பள்ளி, திருக்குறுகாவூர், வெள்ளடை போன்ற பதிகளை வணங்கி மீளவும் வந்து அணைகிறார். நான்காவதாக தில்லை முதலாக பல தலங்களை வணங்கி நெல்வாயிலாரத்துறை, திருவாழ்வுளிப்புத்தூர் இது போன்ற தலங்களை எல்லாம் வணங்கி மீண்டு அப்பொழுதுதான் 5 எழுத்து பதியத்தை அந்தணர்களுக்கெல்லாம் உரைக்கிறார். அதன் பிறகு சீர்காழியிலே தங்கி பல்வேறு வகைப்பட்ட தமிழில் அதுவரை இல்லாத பல்வேறு வகைப்பட்ட பாக்களை உள்ளடக்கிய திருப்பதிகங்களை எல்லோரும் வியக்கும் வண்ணம் அங்கே அருளி செய்கிறார். அங்கு இனிது அமர்ந்து மதங்க சூலாமணியார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர் இசைக்க இறைவனை நாளும் போற்றி மகிழ்ந்து உரைகிறார். அப்பொழுது அவருக்கு தமிழகத்தில் உள்ள பல தலங்களையும் நேரில் சென்று தரிசிக்க வேண்டும் என்ற அவா எழுகிறது. அதை அங்கே உள்ள சீர்காழியில் உள்ள மறையோர்களுக்கும் தனது தந்தையான சிவபாத இருதயருக்கும் எடுத்து விளம்புகிறார். அப்படி சொல்லும் பொழுது அவர் தந்தையான சிவபாத இருதயர் உன்னுடைய பிரிவை நான் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் இருமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்குமாக யாகங்கள் பல செய்ய வேண்டும். அந்த காலம் வரும் வரை உன்னுடனேயே நான் உங்களுடனேயே நான் பயணிக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அதனை ஏற்று அருள்கிறார் திருஞான சம்பந்த பெருமான். அப்பொழுது தந்தையோரோடும் அடியவர்களோடும் இருக்கிற தொடரும் மறையோர்களோடும் பல தலங்களை காணுவதற்காக புறப்படுகிறார். அந்த வகையிலே திருக்கடைமுடி, புள்ளிருக்கு வேலூர் முதலாக திருப்பாண்டி கொடுமுடி வரை, கொங்கு நாடு வரை போய் சென்று பல தலங்களையும் வணங்கி திருவிடைமருதூர் வந்து சேர்கிறார். திருவிடைமருதூரில் சேர்ந்து அங்கு தங்கி இறைவனை பலவாறு போற்றி பணிந்து தென்குரங்காடு துறையை அங்கிருந்து தெற்கே உள்ள ஒரு சுமார் 4 கிலோமீட்டர் கிழக்கே உள்ள தலம் அது. கிழக்கே உள்ள தென்குரங்காடு துறையை வணங்கி அங்கிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிழக்கே உள்ள திரு ஆவடுதுறை, ஆவடு தன்துறை என்று சொல்லுவோம், திரு ஆவடுதுறை திருத்தலத்தை வந்து அடைகிறார். அவரது சிவிகையில் வரும்பொழுது அங்கே ஆவடுதுறையில் உள்ள மறையோர்களும் அடியவர்கள் எல்லாம் சென்று எதிர்கொண்டு வணங்கி வரவேற்கிறார்கள். அவர்கள் வரவேற்கும் முன்னதாகவே சிவிகையிலிருந்து இழிந்து கீழே வந்து அவர்களை முறையாக வணங்கி ஆலயத்திற்கு ஆலய கோபுரத்தை இறங்கி அந்த மறைவர்களோடையும் அடியவர்களோடும் உள்ளே வளங்கொண்டு ஆவடுதுறை இறைவனை போற்றி வணங்கி ஒரு திருப்பதிகம் பாடுகிறார். நமக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லை, அந்த திருப்பதிகம் நமக்கு கிடைக்கவில்லை. அப்படி போற்றி அங்கு தங்கியிருக்கும் பொழுது தந்தையான சிவபாத இருதயர் திருஞான சம்பந்த பெருமானிடம் இம்மைக்கும் மறுமைக்கும் நான் செய்ய வேண்டிய வேள்விகள் எல்லாம் வேத விதிப்படி, வேதாகம விதிப்படி நான் செய்ய வேண்டிய வேள்விகள் எல்லாம் செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதற்காக பொருள் தேவைப்படுகிறது என்ற கருத்தை எடுத்து உரைக்கிறார். முன்னதாகவே தந்தை இந்த பயணத்தில் புறப்படும் முன்னே அந்த சொன்னதை ஞானசம்பந்தர் நினைவுபடுத்தி இதற்கு என்ன செய்வது, இப்படி தந்தை பொருள் கேட்கிறார். ஞானசம்பந்தர் யாரிடம் கேட்க முடியும்? அவர் நினைத்திருந்தால் அவரிடம் வரக்கூடிய அடியார்கள், சம்பந்த சரணாளியார் முதலிடம் அப்படி குறிப்பு காட்டியிருந்தாலே அவர்களுக்கு பலர் செல்வத்தை அளிக்க முன்வருவார்கள். ஆனால் ஞானாசிரியர் வேறு எவரையும் இறைவனை தவிர எவரையும் விழையாத அந்த உறுதி உடையவர் அவர். இப்படி அப்பா அப்படி தகப்பனார் கேட்ட பிறகு
அந்தமில் பொருளாவன ஆவடு துறையுள் எந்தையார் அடித்தளங்கள் என்றோ. பொருள் நீங்க வேண்டி கேட்கறீங்க, அந்தமில் பொருள் யாரு? எல்லா பொருளையும் இந்த மாயா உலகையெல்லாம் கடந்த பொருளாக நிற்பது எது என்றால் ஆவடுதுறையில் இருக்கக்கூடிய இந்த இறைவன் இருக்கிறாரே அவருடைய அடித்தளங்கள் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்று மற்றிலேன். இறைவன்கிட்ட வந்து சொல்றாரு, எங்க அப்பா வந்து நீள்நிதி வேண்டுறாரு, நிறைய நிதி தேவைப்படுது இந்த இன்மைக்கும் மறுமைக்குமான வேள்விகளை எல்லாம் செய்வதற்கு, அதற்கு நீள்நிதி தேவைப்படுகிறது. நீள்நிதி வேண்டினாருக்கு ஈவது ஒன்று மற்றிலேன். என்கிட்ட என்ன இருக்கு? என்னிட்ட அவர் வந்து கேட்டுட்டாரு. சரியான ஒரு நபர் சரியான காரணத்திற்காக நம்ம உதவி நாடி வரும்பொழுது அவர்களுக்கு செய்ய முடியலன்னா அதை விட வந்து பெரிய வருத்தம் இல்லை. இதெல்லாம் நான் அனுபவத்தில் கண்டிருக்கேன். நமக்கு வந்து உள்ளத்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஆனால் ஒரு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, அது இறைவனோட திருவருளால் அவர்கள் பெற தகுதி இல்லாதவர்களாக கூட இருக்கலாம். அது இறைவனே அறிவார். அப்படி இருக்கும்பொழுது அதை விட வந்து ஒரு மனத்துன்பம் ஏற்படக்கூடிய, மனத்துயர் ஏற்படக்கூடிய ஒரு நிலையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இங்கே ஞானசம்பந்தருக்கு. கேட்கிறவரு தந்தைங்கிறதே விட்டுடுங்க, தந்தைங்கிறதே விட்டுட்டு ஒரு அந்தனர் அவர் உரிய காலத்தில் உரிய வயதில் இன்மைக்கும் மறுமைக்கும் உள்ள பயன்களுக்காக வேதாகம வேள்விகளை இறைவனை வந்து சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி அங்கு இயற்ற வேண்டும். அவருக்கு பொருள் தேவைப்படுகிறது. அவர் போய் ஞானசம்பந்தரோட தகப்பனார் வந்து வேறு யாரையும் வந்து அணுகி கேட்க முடியாது. இது வந்து சூழல். அந்த சூழலை வந்து தகப்பனார் வந்து இவரிடம் வந்து தெரிவிக்கும் பொழுது அப்பதான் போறாரு. நீள்நிதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்று மற்றிலேன். இறைவன்கிட்ட கேட்கிறாரு, உனது அடி அல்லது ஒன்று மறியேன், உன்னோட திருவடியை தவிர எனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழலை வந்து ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து இங்க வந்து வேண்டுறாரு. எடுத்து என்ன பண்றாரு, அங்கதான் வந்து இடறினும் தளரணுங்கிற ஒரு திருப்பதியத்தை நம்ம எல்லாருக்கும் வந்து அது விளையுடைய அருந்தமிழ் மாலை என்று ஞானசம்பந்த பெருமான் வந்து சுட்டி இருந்தால் கூட உலகத்தில் வந்து இறைவனை நோக்கிய பயணத்தில் இந்த ஞானாசிரியரை தொடர்வோருக்கும் பொதுமக்களுக்கும் வழி வழியாக பல காலமாக இன்றைய வரை வரக்கூடிய அடியார்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஞானத்தை, ஒரு திண்மையான உறுதிப்பாட்டை, வழிபாட்டில் எந்த அளவுக்கு நம்ம உறுதியாக போக வேண்டும் என்று அற்புதமாக அந்த திருப்பதிகத்தை வந்து பாடுறாரு. இந்த திருப்பதிகம் வந்து நம்ம அடியார் பெருமக்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. இது வந்து மனப்பாடம், ஏன்னா இது வந்து பொருள் விளைவிக்கும், நமக்கு பேரருள் விளைவிக்கும். இது விளையுடைய அருந்தமிழ் மாலைன்னு ஞானசம்பந்தர் பாடியிருக்காருன்னு சொல்லி அப்படி வந்து விதியை வெல்வது எப்படிலாம் புத்தகம்லாம் போடுறாங்க இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு இதை வந்து நிறைய பேர் நம்ம அன்பர்கள்லாம் மனப்பாடமே பண்ணியிருக்காங்க. அற்புதமான பதிகம். மூன்றாவது திருமுறையில் 4வது பதிகம் காந்தார பஞ்சமங்கிற பண்ணில் இசைத்து என்னை நோக்கி பாடுறாரு. இடரினும் தழலரினும் எனதுரு நோய் தொடரினும் உணகழல் விடுவேனல்லேன். உணகழல்னா உணது கழல்னு அர்த்தம். விடுவேனல்லேன் கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியினை இதுவோ எமை ஆளுமாறு ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னருள் ஆவிடுதுரை அரணேன்னு சொல்லி அற்புதமாக வந்து பாடுறார். இந்த வரி எல்லா பாடல்லையும் அந்த கடைசி வரி இதுவோ எமை ஆளுமாறு ஈவது எமக்கு இல்லையேல், இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையேல் அதுவோ உனது இன்னருள் ஆவடுதுறை அரணே என்று இந்த பாடலை முதல் 4 வரியில பாடலை வந்து பாடி இதை வந்து மேல் வைப்பாக இதை வந்து எல்லா பாடல்லையும் கோத்து பாடியிருக்காரு. இடரினும் தளரணும்னா வாழ்வியல் இடர்கள் எனக்கு என்ன வந்தாலும், அதனால எனக்கு வந்து மனத்தளர்ச்சியோ உடல் தளர்ச்சியோ இவைகள்லாம் வந்தாலும், இடரினும் தளரணும், எனது உரு நோய் தொடரணும்னா அந்த பிறவி நோய் தொடரணும், எனக்கு வந்து உற்ற நோய்கள் உடல் நோய்கள் வந்து தொடர்ந்தாலும் வேறு எதையுமே நான் வந்து பற்ற மாட்டேன், உன்னோட திருவடியை தவிர எதையுமே சிந்திக்க மாட்டேன், உன்னோட திருவடியை மட்டுமே தான் வந்து தொழுது எழுவேன்னு சொல்லி அந்த உறுதிப்பாடாக சொல்றாரு. அதனால இதை நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, வாழ்க்கையில வந்து என்ன கஷ்டங்கள் வந்தாலும் தீர்தம் நன்றும் பிறந்தரவாரா நாம செய்த வினைகள் தான் நம்மளை வந்து பற்றுது. அதற்கான வழிகள் வந்து ஆச்சாரியர்கள் வந்து சொல்லியிருக்காரு. வித்தக நீரணிவார் வினை பகைக்கு அத்திரமாவன அங்கி எழுத்துமேன்னு சொல்லி, நீ வந்து யார் வந்து மேன்மையான திருநீரை அணிகிறார்களோ 5 எழுத்த கூறி அவர்களுக்கு வந்து அவர்கள் செய்த வினை பகையாக வரும்பொழுது அவைகள் செயலறச் செய்து அழிக்கக்கூடியது 5 எழுத்து என்ற இறைவனுடைய திருநாமமாகிய ஆயுதம்னு சொல்லி ஞானசம்பந்தர் உரைத்திருக்காரு. அப்ப என்னன்னா, நான் வந்து என்ன கஷ்டம் வந்தாலும் உன்னோட திருவடியை தவிர எனக்கு வந்து சரணாகக்கூடிய இடமே கிடையாது, புகலிடமே கிடையாது என்று உறுதிப்படைய திண்மையாக நமக்கு எடுத்துரைக்கிறாரு. நம்ம வந்து இதை வந்து பின்பற்றணும்.
அதற்காக தான் ஆச்சாரியார் வழியாக இறைவனே ஒரு நாடகத்தை நடத்துறாருன்னு தான் இது சொல்லணும். உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் பற்றி தொடர்ந்து திண்மையாக உறுதியாக அந்த சைவ நெறியில நின்று ஓரிரை கோட்பாட்டில் நின்று அந்த துன்பங்களை எல்லாம் அகன்று உயர்நிலையை அடைய வேண்டும், தன்னை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இறைவன் இந்த திருப்பதியத்தை இப்படிப்பட்ட ஒரு சூழலை அமைத்து ஞானசம்பந்தர் வழியாக வெளிப்படுத்தியிருக்கார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வாழினும் சாவினும் வருந்தினும் போய் வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன், தாடிலம் தடம்புணல் தயங்கு சென்னி போழில மதி வைத்த புண்ணியனே. உன்னுடைய தலையில உன்னுடைய சடாமுடியில கங்கையை வச்சிருக்கிற, தாழிலம் தடம்புணல் தயங்கு சென்னி இருக்கக்கூடிய சென்னி அங்க மதியையும் வச்சிருக்கிற. மதியை வச்சிருக்கிறது என்ன? சரணாகதி தத்துவம். சரணடைந்த சந்திரனா இன்னைக்கு காத்தருளிய, இன்னைக்கு நான் உன்னை சரணடைந்து வேண்டுகிறேன், எனக்கு நீ அருள். என்னோட சூழல் என்னன்னா, வாழினும் நன்றாக வாழ்ந்தாலும் சரி, வாழினும் சாவினும் எனக்கு இறப்பே அணைஞ்சாலும் அதை பத்தி வாழ்க்கையில் என்னோட வினையால வந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அதனால எனக்கு வருத்தங்கள் ஏற்பட்டா கூட போய் வீழினும், அதனால் வருத்தம் ஏற்பட்டு வீழினும் உணகழல் விடுவேன் அல்லேன், உன்னுடைய திருவடியை நான் விட்டு அந்தாண்ட யாரையுமே வேறு கடவுள் உண்டுன்னு நான் நினைக்கல, நீ மட்டும்தான் கடவுள். வேதங்களால் சுட்டப்பட்ட இறைவன், திருமுறைகளால் சுட்டப்பட்ட ஏக இறை ஆகிய சிவபெருமானே, உன்னோட திருவடியை நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அந்த உறுதி பொருளை சாதிக்கிறாரு. அடுத்தது தன்னோட தன்மையை என்ன சொல்றாரு? நனவிலும் கனவிலும் நம்பா உன்னை மனவிலும் வழிபடல் மறவே நான் இப்ப பகல் பொழுதுல விழித்திருக்கிற கூடிய நேரம் இருக்கு இல்லையா, நனவிலும் நான் கனவு கண்டா கூட, நான் இரவுல உறங்கும் பொழுது உன் நினைவோடையே நான் உறக்கத்திற்கு செல்வதால கனவுலையும் உன்னதான் நான் தொழுதுகிட்டு இருக்கேன். அப்ப நம்ம இறைவன் தூங்கும் போது இறைவனை வணங்கி அந்த திருநாமத்தை சொல்லி அப்படியே இறைவனோட பெருமைகளை எல்லாம் சிந்திச்சு கொண்டே அப்படியே தூங்கினோம்னா காலையில் விடிகிற வரையிலும் அந்த அவைகள் அந்த எண்ண அலைகள் உள்ளத்திலேயே உயிரறிவுல தொடர்ந்து இருக்குங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்றாரு. எந்த நேரத்திலையும் இரவும் பகலும் எப்பயுமே நான் உன்னை மறக்க மாட்டேன், நனவிலும் கனவிலும் நம்பான்னா தலைவா, நம்பிக்கைக்கு உரிய ஏக தலைவா, உன்னை மனவினும் வழிபடல். மனங்கிறது என்னன்னா உயிருக்கான கருவி, அதுக்கு அறிவு கிடையாது. அதை பற்றி அறிந்து கொள்வது உயிரறிவு. அந்த உயிரறிவுல ஒரு சிந்தையில உன்னையே நான் நிறைஞ்சிருக்கிறேன், என்னோட உயிரறிவுல உன்னை நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன். புனல்விரி நறுங்கொன்றை போதனைந்து என்னன்னா இறைவனோட திருக்கோலத்தை இந்த இடத்துல சுட்டி காமிக்கிறாரு. அதாவது இறைவனோட திருக்கோலத்தை உள்ளத்தில் அடைத்தாலே நமக்கு வினைகள்லாம் போகும் என்பது வேறு தொழில்பங்கள்ல அருளப்பட்ட அந்த அற்புதமான கருத்து. போதனைந்த கனலெறி அனல் புல்கு கையவனே, கனலை இடக்கையில வச்சிருக்காரு. என்னன்னா அழித்தல் கடவுள் இவர் தான். அழித்தல் கடவுள்னா எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் எஞ்சி இருப்பது சிவன் மட்டும்தான். எல்லா தேவர்களையும் அழிச்சிடுறாரு, எல்லா கடவுளர்களையும் அழிச்சிடுறாரு. அங்க என்னன்னா அம்பிகை போய் சாமிகிட்ட ஒடுங்கிறாங்க, முருகப்பெருமான் ஒடுங்கிறாரு, விநாயகர் ஒடுங்கிறாரு, பைரவர் ஒடுங்கிறாரு, வீரபத்திரர் ஒடுங்கிறாரு. அங்க இருப்பது பரசிவம் மட்டும்தான். ஏன்னா இவர்கள்லாம் மாற்று உயிர்கள் இல்லை, எல்லாமே சிவபெருமானோட பல்வகை தோற்றங்கள் தாங்கிறது ஓரிரை கோட்பாட்டில் தொடர்பவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க தோன்றினார் சக்தி இறைவனிடம் தோன்றுறது, பிள்ளையார் இறைவனிடம் தோன்றாரு, முருகப்பெருமான் அங்கிருந்து தோன்றாரு, வீரபத்திரரா இருக்கட்டும், பைரவரா இருக்கட்டும், இவர்கள்லாம் தனி உயிர்கள் இல்லை, சிவபெருமானே அந்த உருவங்கள் வழியாக நம்மை ஆட்படுத்துறாருங்கும் போது இவைகள் எல்லாமே ஓரிரை கோட்பாட்டுக்குள்ள வந்துடுங்கிறத நல்லா தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்ன பண்றாரு? கனலெறி அனல் புல்கு கையவனே, அழித்தல் கடவுளாகிய சிவன். அப்ப யாரு தோற்றுவித்திருக்க முடியும்? சிவன பெருமானை தவிர யாருமே இல்லை வேற. அப்ப இந்த உலகத்தை மீளவும் யார் தோற்றுவித்திருக்க முடியும்? அப்ப அந்த தோற்றுவித்தவரும் சிவபெருமான் தாங்கிறத நம்ம புரிந்து கொள்ள கொண்டு, காக்கக்கூடியவரும் சிவபெருமான் தான் ஒப்புக்காக பிரம்ம விஷ்ணு வழியாக இந்த தோற்றத்தையும் காத்தல் தொழிலையும் சேர்த்து அவர் செய்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அனலை ஏந்திருக்கிற கையவனே, உன்னை கனவுலையும் சரி, நினைவு இருக்கும் பொழுது விழிப்பு நிலையிலும் சரி, நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த உறுதிப்பொருள் சொல்றாரு. தும்மலோடு அருந்துயர் தோன்றணும். இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய துயரங்களை எல்லாம் சொல்றாரு, என்னென்ன ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம். அந்த பஞ்சபூதங்களோட மாறுபாடுகள் வரும்போது உடலை தாக்கும் போது இவைகள்லாம் வரும். தும்மலோடு அருந்துயர் தோன்றிடணும், அம்மலர் அடியலால் அறற்றாதுன்னா. எனக்கு தும்மல் வந்தாலும் சரி, அருந்துயரங்கள் வெவ்வேறு வகையான உடல் ரீதியான கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அந்த மலரடியை தவிர நான் என்னோட நாக்கு எதையுமே போற்றாது. இறைவன் திருவடி, சிவன் திருவடி போற்றி, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன்
சேவடி போற்றி என்று உன்னோட திருவடியை தவிர என்னுடைய நாவால்னு வந்து எதையுமே நான் வந்து போற்ற மாட்டேன். கைமல்கு வரிசையிலை கணையொன்றினால் மும்மதில் எரி எழ முனிந்தவனே. அப்ப வந்து இந்த முப்புறங்களால வாழக்கூடிய அசுரர்கள் வந்து எல்லையில்லாத வரம் பெற்று தேவர்களை எல்லாம் ஒடுக்கி அழிக்கிறாங்க. இங்கேயும் வந்து என்னென்ன வந்து பூலோகத்திலையும் என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படுத்தணுமோ இஷ்டத்துக்கு எல்லாம் ஏற்படுத்துறாங்க. அப்படி உள்ளவர்கள் எல்லாம் தேவர்கள் எல்லாம் சரணடைஞ்சு வேற வழியே இல்லைன்னு சரணடைந்தாரை காக்கக்கூடிய ஏக கடவுளாகிய சிவபெருமான், காக்க வல்லவராகிய சிவபெருமான், வேற யாராலையும் அவர்களை அழிக்க முடியாது. அவர்களை என்ன பண்றாரு, எரிந்து போகும்படி மேருமலைய வில்லாக்கி எய்து அழிக்கிறாரு. அது அந்த கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. சரணடைந்தாரை காக்கக்கூடிய இறைவா, நான் உன்னை சரணடைஞ்சிட்டேன், என்னை காத்து அருள் செய்ய வேண்டியது உன்னோட கடமைன்னு இந்த இடத்துல வந்து மறைமுகமாக சுற்றாரு. கையெது வீழினும் கழிவுறினும், என்னோட எதுவுமே செயலற்று போன நிலையை சொல்றாரு. கழிந்த நிலையை, அந்த நிலை வந்தா கூட செய்கழல் அடியலால் சிந்தை செய்யன், என் சித்தத்துல வந்து உன்னுடைய திருவடியை தவிர வேற எதற்குமே இடமில்லை என்று உறுதி பொருளாக இந்த இடத்துல எடுத்துரைக்கிறாரு. கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே. கொய்யணி நறுமலர் குழாய சென்னின்னா இந்த திருக்கோலங்கள் எல்லாம் வந்து சடாமுடியில, அதாவது பாதாதிகேசம் இறைவனோட திருவுருவத்தை நமக்காக எடுத்துட்டு வந்த அருள் திருமேனி. அது இறைவனுக்கு உருவமே இல்லைங்கிறது பெரிய உயர்நிலை ஞானம். ஆனா உலகியல் மக்களால பற்ற முடியாதுன்னு நமக்காக மேற்கொண்டு எடுத்து வந்திருக்கக்கூடிய அருள் திருமேனியும் அதுல அணிமணிகளும் கோலங்களும் ஆயுதங்களும் இவைகள் எல்லாமே வந்து புண்ணிய திருவேடங்கள்னு சொல்லி ஞானசம்பந்தரை பாடியிருக்காரு திருந்த தேவன் குடியில. இவைகளெல்லாம் நம்ம சிந்தையில வந்து வச்சுக்கணும். செய்கழால் அடியலால், உன்னுடைய திருவடி அல்லால் நான் வந்து எதையுமே சிந்தையே செய்ய மாட்டேன். அந்த உருவத்திலேயே என்னன்னா அந்த திருவடி தான் வந்து அதாவது ஒரு பிரதிநிதித்துவம். அந்த எங்கேயுமே பகல் போலும் பேரொழியானாக பறந்திருக்கக்கூடிய இறைவனுக்கு ஒரு அடையாளமாக பூலோகத்துல அவருடைய திருவடி நமக்கு வந்து இங்க சுட்டப்படுது, அடையக்கூடிய இடமாக. இதுவோ எமை ஆளுமாறு. ரைட்டு. வெந்துயர் தோன்றியோர் வெறுவுரினோம். ரொம்ப வெந்துயர்னா கடுமையான துயரம். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இப்படிலாம் கஷ்டம் வந்து இவங்களுக்கு வருதுன்னு பார்த்து நம்ம பரிதாபப்படுவோம். எல்லாருமே உலகில் வந்து அவங்களும் வந்து படுற கஷ்டம் இல்லாம பிறர் படுற கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நமக்கு வந்து இருக்கிற கஷ்டத்தோட அவங்க வந்து 100 மடங்கு கஷ்டம்லாம் படுறாங்களே, இப்படி இல்லாம ஒருத்தருக்கு துயர் வரும்னு நம்ம அச்சவலம்லாம் பட்டிருப்போம், பரிதாபப்பட்டிருப்போம் இல்லையா. அதான் சொல்றாரு. வெந்தியூர் தோன்றியோர் வெறு உரினும் எந்தாய் உன் அடியலால் ஏத்தாதுன்னா, உன்னுடைய அடி இல்லாம போற்றி என்னோட நாக்கால வந்து பரவவே மாட்டேன். நான் வந்து ஏதாவது சொன்னீங்கன்னா உன்னை வந்து போற்றி பருவதல் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 5 அலை அரவு கொண்டு அரைக்கசைத்த அந்த பாம்பை வந்து இடையில் வந்து கட்டியிருக்கிற சந்தவன் பொடியணி, வெண்பொடியாக வந்து மனம் வீசக்கூடிய இந்த திருநீற்றை அணிந்திருக்கிற சங்கரனே. சங்கரனேன்னா சுகம் செய்பவனேன்னு அர்த்தம். சங்கரன்னு இந்த சொல்றதுக்கு இல்லையா, இறைவனை குறிப்பது என்னன்னா உயிர்களுக்கு வந்து சுகத்தை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற பொருள்ல அதை வந்து சொல்றாரு. வெப்பொடு விரைவியோர் வினை வரினும் அப்பா உன் அடியலால் அரற்றாதேன்னா, வெப்பு நோயின்னு சொல்றோம்ல, அந்த பாண்டியனுக்கு கூட அந்த வெப்பு நோய் வருது இல்லையா, அதை போல வந்து இந்த வெம்மையால வரக்கூடிய அந்த நோய், அதனால வந்து உடல்ல ஏற்படக்கூடிய பல துயர்கள். வெப்பொடு விரைவியோர், என்னோட வினையால வந்து இந்த வெப்பு நோய்கள்லாம் வந்தா கூட அப்பா, இங்க பாருங்க உறவு முறையில இறைவனை சொல்றாரு. பல இடங்கள்ல சொல்றாரு. தாயும் நீயே தந்தை நீயே சங்கரனே அடியேன்கிறாரு. ஈன்றாலுமோ எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் அப்படின்னு சொல்லி அப்பர் பெருமான் வந்து சொல்லுவாரு. அதே போல அண்ணே அத்தா அப்படிலாம் வந்து சுந்தரமூர்த்தி சாமிகள்லாம் சொல்லி விழித்து உறவு முறையில இறைவனை நம்ம விழிக்கணும். நமக்காக சொல்றாங்க. இறைவன் வந்து நமக்கு அந்நியம் இல்லை என்று புரிந்து கொள்ள முடியும். நம்ம உயிருக்கு உயிராக இந்த உடல் உள்ளேயே வந்து உயிருக்குள்ள அவர் இருந்து நம்மளை இயக்கிட்டு வராருங்கிறத நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா உன் அடியலால் அரற்றாது என்னன்னா, இந்த உறவு முறையில இறைவனை வந்து பற்ற வேண்டிய இந்த ஒரு கருத்தை இந்த இடத்துல சொல்றாரு. ஒப்புடை ஒருவனை உருவழிய அப்படி அனல் அழ விழித்தவனேன்னு சொல்லி மன்மதனை வந்து என்னன்னா எரிச்ச இந்த வரலாற்றை சொல்றாரு. மன்மதனை வந்து எரிச்சு அருவமாக இருந்து இந்த உலகியல் மக்களுக்கு ஒரு வகையான செயலாக்கத்தை இறைவன் வந்து கருணையோடு செய்வதற்காக தோன்றாமல் இருந்து மன்மதன் வந்து இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை வந்து அந்த போகங்கள்ல வந்து தள்ளக்கூடியவர். அப்படிப்பட்ட அதுவும் ஒரு கருணை தான். அதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்படிலாம் வந்து கருணை புரிஞ்ச இறைவனை இதுவோ எம்மை ஆளுமாறு, எனக்கு இப்படி வந்து எங்க அப்பா வந்து ஒரு தகுதியான காரணத்துக்காக பொருள் கேட்கிறாரு. எங்க அப்பாங்கிறதோட சீர்காழியில உள்ள ஒரு தலைவரமை நிலையில உள்ள ஒரு வேதியர், இம்மைக்கும் மறுமைக்குமான
வேதாகம வேள்விகள் செய்வதற்காக பொருள் வேண்டி நிற்கிறாரு. நான் யாரை போய் கேட்பேன்? உன்னோட அந்தமிழ் பொருளுங்கிறது உன்னோட திருவடியை தவிர எது எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பேரிடர் தோன்றியோர் பிணிவரினும் சீருடை கிழலால் சிந்தை செய்ய. எனக்கு பெரிய இடர்கள்லாம் வாழ்க்கையில பேரிடர் தோன்றி இதெல்லாம் உருவாகி என்னோட தீவினையால, அவருக்கு எந்த தீவினையும் இல்லை, எல்லா வினையும் வென்றவர், உலகில் மக்களாகி நமக்காக இதை எடுத்துரைக்கிறார். இந்த உறுதிப்பாடு உனக்கு வேணும் அப்படிங்கிறது, அந்த ஞானத்தை நமக்கு இதுதான் நம்ம பற்றி பிடிக்கணும். அந்த உறுதிய வழிபாட்டில் தலை நின்றா ஒரு கஷ்டமும் வராது, எல்லாமே அற்றுப்படும், எல்லா வினைகளும் அற்றுப்போயிடும். இந்த நிலையில நிக்கணும். ஞானசம்பந்தரால ஞானாசிரியரால உபதேசிக்கப்படுது. இந்த இடத்துல தன்மேல் ஏற்றி இறைவனை வேண்டுவதாக உலக உயிர்களுக்கு பின்னால வரக்கூடிய உயிர்கள், அப்பொழுது வாழக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உபதேசம், பேருபதேசம் அப்படின்னு தான் இது நம்ம எடுத்துக்கணும். பேரிடர் பெருகியோர் பிணி வேணும். இதற்கெல்லாம் காரணம் நான் செஞ்ச தீவினைகள் தான் எனக்கு இந்த பேரிடர் தோன்றுறது. அதனால ஏற்படக்கூடிய விளைவாக பல பிணிகள் வருது. சீருடை கழலால் சிந்தை செய்யன். இந்த அற்புதமான உன்னோட திருவடியை அல்லால் என்னோட சிந்தையில வேற எதற்குமே இடமில்லை அப்படின்னு சொல்லி, ஏருடை மணிமுடி ராவணனை ஆறிடப்பழ வரை அடர்த்தவனை. அந்த ராவணன் ஆணவத்தால் கையிலே தூக்கும் பொழுது ஒரு சிறு விரலால அவன் அழுத்தியை அவனோட 10 தலையும் 20 தோலும் நிறைய ஊன்றாரு. ஊன்றி அவன் சாமகாதனம் பாடினோன்னு என்ன பண்றாரு, அவன் கேட்காமலே வரங்கள்லாம் கொடுக்கறாரு. எண்ணின்றி முக்கோடு வாழ்நாள் கொடுக்கறாரு, ராவணங்கிற பேர் கொடுக்கறாரு, தேர் கொடுக்கறாரு, சந்திரகாசங்கிற வாள் கொடுக்கறாரு, வலிமை கொடுக்கறாரு, கடுமையாக அதிக வலிமையை அவனுக்கு கொடுக்கறாரு. அவன் விடவே இல்லை. அவன் பாருங்க, இறைவனை வேண்டி சாமகானம் பாடுறான், 5 எழுத்து உரைக்கிறான். உரைச்சவொடனே என்ன பண்றாரு, மகிழ்ந்து அதெல்லாம் கொடுக்கறாரு. இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். இதுக்காக தான் இந்த 8வது பாடல் தூரம் ராவணனை பத்தி இங்க பாடியிருக்காரு. அப்படி பேரிடர் பெருகியோர் பிணிவரினும் சீருடை கழலால் வேற எதையுமே நான் சிந்தை செய்ய மாட்டேன், உன்னை என்று வேற எந்த கடவுளையும் நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாதுன்னா, சாப்பிடும் போதும் சரி, பசியோடு இருந்தாலும் சரி, உறங்கினாலும் சரி. இதை பாருங்க, உறக்கத்துல கூட உன்னோட நினைவு தான் அப்படின்னு சொல்றது. உறங்கினும் நின் ஒன்மலர்னா ஒளி பொருந்திய மலரடிகளால் உரையாது என்ன. என் நாவால் அந்த திருவடியை மலரடியை தவிர என் நாக்கு உரைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதாவது என்ன பண்ணுவாங்க, சாப்பிடும் போது ஏதாவது பேசக்கூடாதுப்பாங்கல்ல. துஞ்சும் போதும் துற்றும் போதும் சொல்லுவன் என் திறனே தஞ்சமில்லா தேவர் உன் தாள் என்னை கீழே பணிய நஞ்சை உண்டாய்க்கு என் செய்யாயோ வஞ்சம் ஒன்று என்று அஞ்சுகின்றேன் வழிவளமேவன் என்று திருவள்ளுவர் சொல்வார். துஞ்சும் போதும் துற்றும் போதுன்னா உணவு உண்ணும் போதும் தூங்கும் போதும் கூட உன்னோட நினைவில் தான் இருப்போம், உன்னை தான் நான் போட்டுருவேன்னு சொல்றாரு. அதே கருத்து தான் இங்க வருது. உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் அரற்றாதென்னா, கண்ணனும் கடிகமழ் தாமரை மேல் அண்ணலும் அளப்பரிய யாதவனே. கண்ணனும் அந்த கடிகமழ் தாமரை மேல் இருக்கக்கூடிய பிரம்மதேவனும் உன்னோட அடியும் முடியும் பார்ப்பதற்காக முயன்று ஆணவத்தோட தான்கிற தன்முனைப்போட தொடர்ந்ததால அவர்களால் அளப்பரியாது நீ ஜோதியாகி நின்றாய். நிலத்திலிருந்து அண்டம் வரையிலும் பல அண்டங்களை கடந்து சோதி உருவாக நின்றாயின்னு சொல்லி அந்த திறத்தை போற்றி பரம்பி நினைக்கிறாரு. இதுவோ எமை ஆளுமாறு. இப்படிப்பட்ட இறைவனாகிய நீ என்னை இப்படி வச்சிருக்கலாமா, இப்படிப்பட்ட சூழலை எனக்கு ஏற்படுத்தலாமா அப்படின்னு அங்க வினவுறாரு. பித்தோடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால் அரற்றாதன்னா. எனக்கு பித்து பிடிச்சு போனாலும் சரி. அதான் அந்த அப்பைய தீட்சிதர்னு ஒருத்தர் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு சிவனடியார், ஒரு உறுதியான சிவ வழிபாட்டில் நின்றவர், பல நூல்களை ஏற்றினவர். அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. தனக்கு நம்ம எப்பொழுதுமே இப்ப சொல்றது மாதிரி உறக்கத்திலையும் சரி நனவுலையும் சரி இடையறாது சிவபெருமானை நான் நினைச்சிருக்கணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தோடனே இதை சோதிச்சு பார்க்கணும்னு தற்சோதனையா சீடர்கிட்ட சொல்லி இந்த ஊமத்தங்காயை கொண்டு வாங்கடான்னு சொல்லி அரைச்சி குடிச்சு விடுறாரு. அவருக்கு பித்து பிடிச்சிடுது. பித்து பிடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு நூலை யாத்திருக்காரு. அந்த சிவபெருமானை போட்டு ஒரு நூலை யாத்து அதுக்கப்புறம் பித்து தெளிஞ்ச உடனே நம்ம எப்பயுமே இறைவனை மறவாம இருக்கணும். அப்படின்னா எப்படிப்பட்ட அந்த உறுதிப்பாடு இந்த வழிபாட்டுலங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பித்தோடு மயங்கியோர் பிணிவரினும் அத்தா உன் அடியலால், அத்தான்னு அப்பான்னு சொல்றாரு, வேற ஒன்றும் இல்லை. உன்னோட திருவடியை இல்லாம என்னோட நாக்கால நான் யாரையுமே போற்ற மாட்டேன். புத்தரும் சமணரும் புறன் உரைக்க பக்தர்களுக்கு அருள் செய்து பயின்றவனே. புத்தர்களும் சமணர்களும் பொய்யுரையை
தவறான உரைகளை வந்து உரைத்து தங்களுடைய சமயத்தில் எல்லா மக்களையும் சைவத்தை அழிச்சு மாற்றணும்னு முயற்சி செய்கிறாங்களே, அந்த உரைகள் எல்லாம் ஏறக்காத புறந்தள்ளிய பக்தர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் அருள் செய்து பயின்றவனே. பக்தர்கள் யார் வந்து ஓரிரை கோட்பாட்டில் தலை நின்று இறைவன் தான் இந்த வாழ்க்கையை கொடுத்தாரு, இந்த பேரூரில் நமக்கு விளைவித்தாரு, இந்த உடலை கொடுக்கலன்னா அந்த அகக்கரணம் புறக்கரணங்கள் எல்லாம் கொடுக்கலன்னா நம்ம அந்த உயிரால செயல்படவே முடியாது அப்படிங்கிறத வந்து உணர்ந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம உள்ளிருந்தே வந்து அவர் உணர்த்தி எல்லாத்தையும் செயல்படுத்தி வராரு, எல்லா உபகாரங்களையும் செய்து வருகிறாருன்னு வந்து உணர்ந்து நன்றி பெருக்கோட மனமுருகி வழிபடுறாங்களோ அவர்களுக்கு வந்து அருள் செய்தே பயின்றவர், வேற எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு பேரருளிலே செய்வார், நன்மைகளையே விளைவிக்கக்கூடிய இறைவன் சொல்லி இறைவனோட பெருமையை இந்த 10வது பாட்டை உரைச்சிட்டு நிறைவாக அலைபுணல் ஆவுட துரையமர்ந்த, அலைபுணல்னா இறைவனோட சக்தி வெளிப்பாட்டால அங்க நீர் வளங்கள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதை அமர்ந்தன்னா விரும்பி உரைகின்றன்னு பொருள். இலைநுனை வேல்படை அதான் முத்தலை சூளம் வச்சிருக்காரு இல்லையா, வேற்படை இறையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்னா இறை நலம் மிகுந்தவன், இறை சிந்தனையே தவிர வேறு எதுவும் இல்லாத இறை சிந்தனையிலேயே வந்து பயில்கின்ற ஞான சம்பந்தனாகிய நான் வந்து சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை. இந்த மாலை இருக்குது, இதுல வந்து ஒவ்வொரு பாடலும் ஒரு பூவாக, இது வந்து ஒரு மாலையாக கோவை செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம வந்து அதை மாலைன்னு சொல்ற இடத்துல எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு பூவை ஒத்தது. இந்த 10 பாடல்கள் சொல்றாருல, அதெல்லாம் விலையுடை அருந்தமிழ் மாலை. இது சாதாரண பூக்களால் கோர்க்கப்பட்ட மாலை கிடையாது, விலையுடை அருந்தமிழ், அருந்தமிழால் பாடப்பட்டு அதற்கு விலையாக இறைவனோட திருவுருள் பெற்ற இந்த மாலை இருக்கு. இதை வந்து வல்லார்கள் யார் வந்து பாட வல்லார்களோ இசைத்து பண்ணோட சைவம் ஆர்குக்கு போங்க, அதை வந்து நம்ம சைவ அடியார்கள் எல்லாருமே வந்து நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது அது இறைவனோட பேரொருளால ஒரு பெரியோர்களால அது வந்து நடத்தப்படுது. கடும் சிரமத்துக்கு இடையே நடத்துறாங்க. 24 மணி நேரமும் இது போல உரைகளை எல்லாம் பல பெரிய அறிஞர்கள் பேசக்கூடிய வேதியர்கள், சிவ ஆகம ஞானிகள், சைவ திருமுறை அருளாளர்கள் பேசுறாங்க பார்த்தீங்களா, அவர்கள்லாம் பேசுறதெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்கலாம். அந்த பதியங்கள் அத்தனையும் அங்க வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற 12 திருமுறைகளும் 1 முதல் 7 திருமுறைகளை வந்து பல்வேறு ஓதுவார்கள், ஒவ்வொரு பதியத்திலையும் 2 ஓதுவார்கள் 3 ஓதுவார்கள் வந்து அந்த பண்ணோட வந்து இசைச்சு மிகவும் சிறப்பாக வந்து பாடி அருள் இருக்காங்க. நம்ம வந்து அதை ஊன்றி கவனித்தாலே இந்த பண்ணை வந்து நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்படி வந்து விலையுடைய அருந்தமிழ் மாலை வல்லார்னா அந்த அருந்தமிழ் மாலையாக இதை வந்து இசைத்து பாட வல்லவர்கள். இந்த பொருள் வல்லாருங்கிறது மிகவும் முக்கியமான வார்த்தை. இப்ப என்ன சொல்லியிருக்காரு, ஓரிரை கோட்பாடா எல்லாத்துலயும் சொல்லியிருக்காரு. எந்த சூழல்லையும் இறைவா உன்னை நான் வந்து மறக்க மாட்டேன், 24 மணி நேரமும் உன்னைதான் நான் வந்து ஒரு நாளைக்கு உள்ள நான் நினைச்சிட்டு இருப்பேன், இதை தவிர எனக்கு சிந்தனையும் தெரியாது, உன்னை தவிர வேற யாரையுமே வந்து வணங்க மாட்டேன். பாருங்க, நல்ல சிவ பூஜை செய்யறவங்க எல்லாம் கூட ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே போல திருமுறைகள் எல்லாம் அறிந்தவர்கள் கூட புறத்தார்கிட்ட போய் தொடர்பு வச்சுட்டு இருக்காங்க, புறத்தார்களை சார்ந்து இருக்கிறாங்க, இறைவனுக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க, சிறு தெய்வங்களை வணங்குறாங்க, எவரவரையோ மகான்னு சொல்லி புதுசா உண்டாக்குறான், அங்க போய் வந்து நிக்கிறாங்க. ரொம்ப ஒரு இழி நிலையில வந்து இருக்கு. நல்லா சிந்தனை பண்ணி பார்க்கணும். அதே போல இந்த ஓரிரை கோட்பாட்டில் வந்து தலை நிற்காத வரையில வந்து இந்த துன்பங்களை வந்து அடைந்தேதான் தீர வேண்டும். அந்த அளவுக்கு வந்து இந்த உறுதிப்பாடு வேண்டும். எப்படிப்பட்ட உறுதிப்பாடு இறைவனை நோக்கி பயணிக்கும் இந்த உயிர்களுக்கு வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை வந்து பாடுறாரு. அப்படி மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம், விண்ணவர்களுக்கெல்லாம் மேலான உலகமான சிவலோகம்னு அர்த்தம். நிலையாக முன்னேறுவர், அதை நோக்கி வந்து நிலையாக முன்னேறுவர், நிலைமிசை நிலையிலாரே. இந்த பூமியில இருக்கிற இந்த இன்பமும் துன்பமும் வந்து மாறி மாறி வரக்கூடிய இந்த துயரமிக்க இந்த துயரிலங்கு உலகில வந்து வாழ மாட்டார்கள். அவர்கள் வந்து விண்ணவர் வியனுலகத்துக்கு நிலையாக வந்து பல படிநிலைகளை முன்னேறுவாருன்னு சொல்லி ஆச்சாரியார் வந்து இந்த இடத்துல அருளி முடிக்கிறாரு. இதை பாடி அவர் வந்து அப்ப முடிச்சு அஞ்சலி செய்த உடனே என்ன ஆயிடுது, நச்சி இன்தமிழ் பாடிய ஞான சம்பந்தர், நச்சின்னா விரும்பின்னு அர்த்தம், விரும்பி இன்தமிழ் பாடிய, இன்தமிழால் வந்து இங்க பாடிய இந்த திருப்பதி இருந்து சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இச்சையே புரிந்து அருளிய இறைவர். இதை வந்து விரும்பி ஏற்றுக்கொண்ட இறைவர் வந்து என்ன பண்றாரு, இன்னொருளால் அவரோட திருவருளால் அச்சிறப்பு அருள் பூதம் முன் விரைந்து, ஒரு பூதத்தின் வழியாக உலகக்கழி 1000 பொண்ணு உடையதை கொடுத்து அனுப்புறாரு. விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிழி ஒன்று. 1000 பசும்பொன்கள் உடைய ஒரு உலவாக்கிழின்னா ஒரு துணிப்பையில வந்து போட்டிருப்பாங்க போல் இருக்கு. அப்படி வந்து நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து அங்க உள்ள பீடத்தை வந்து வைக்கிறாரு.
வைத்த பூதம் அணிந்து முன் நின்று நல்வாக்கால். அங்க வந்து நின்று வருது, வெளிப்பட தோன்றி வருது. வந்து உய்த்த இக்கிழி பொன் உளவாக்கிழி. இந்த பொண்ணு வந்து எடுக்க எடுக்க குறையாத இந்த பை, இன்னைக்கு 1000 பொண்ணு இருக்கு, இந்த பொண்ணை எடுக்க எடுக்க அது குறையாது. அப்படிப்பட்ட, ஏன்னா இறைவனால அளிக்கப்பட்டது இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து வாங்கலாம், இங்கேயே இந்த பூமியிலேயே வாங்கலாம். பூமியிலேயே வந்து தேவலோக வாழ்க்கையும் சிவலோக இன்ப இயல் வாழ்க்கையும் வாழலாம். இப்படிப்பட்ட உறுதிப்பாட்டோட இறைவனை வந்து பற்றினால் என்பதை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். உய்த்தை பொன் உளவாக்கிழி உமக்கு நித்தனார் அருள் செய்தது. எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, நிலையாக இருக்கக்கூடிய பேர் இறைவனால் அருளப்பெற்றது என்று உரைச்சிட்டு போயிடுது. உரைச்சோம்னா என்ன பண்றாரு, அங்கேயே விழுந்து தொழுறாரு. உடனே போய் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், உடனே எடுத்துருவோம், சமயத்துல மறைஞ்சு போயிடுதோன்ட்டு. அப்படி இல்லை. அந்த ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்றாரு, இடிஞ்சாங்கடையா விழுந்து அங்கேயே வணங்குறாரு. வணங்கி வந்து பணிந்து இறைவனோட அருள் நினைஞ்சு பணிந்து எழுந்து கைதொழுறாரு. பணிந்து எழுந்து இந்த இறைவனோட திருவுருளை எண்ணி கைதொழுது முன் பனிமலர் பீடத்து அணைந்த ஆடக கிழி. புழுக்கிழி, ஆடகம்னா பொண்ணுன்னு அர்த்தம். அந்த பையை எடுத்து அருமுறைகள் துணிந்த வான்பொருள் தரும்பொருள். இது வந்து அருமுறைகள் எல்லாம் அருளிய வான்பொருளாகிய சிவபெருமான் தந்த பொருள். தூய வாய்மையினால் தனிந்த சிந்தை அத்தந்தையாருக்கு அளித்து உரை செய்வார். அந்த தூய வாய்மையால அவங்க அப்பாட்ட கொடுத்து என்ன வந்து சொல்றாருன்னா, ஆதி மாமரை விதியினால் 6 சூழ் வேணிநாதனாரை முன்னவாகவே புரியும் நல்வேள்வி. வேத வேள்விக்கு வேள்விக்கு தலைவன் சிவபெருமான் தான். சிவபெருமானை கொடுத்து வேற தெய்வங்களை வந்து முன்னிலைப்படுத்தி செய்யக்கூடிய வேத வேள்விகளுக்கு நம்ம போகவே கூடாது. அதுக்கு தக்கன் வேள்வி சான்று. தக்கன் வேள்வியில வந்து எல்லாரும் அழிவுற்றதெல்லாம் நமக்கு வந்து சான்று. வேள்வினா வேள்விக்கு, வேத வேள்விக்கு தலைவன் வந்து, வேதாகம வேள்விக்கு தலைவன் வந்து சிவபெருமான். சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி தான் வேள்விகள் இயற்றப்பட வேண்டும். வேற அந்த வேள்வி, இந்த வேள்வி, கிரக பிரீதி இதெல்லாம் வச்சுக்கவே கூடாது. நம்ம அந்த இடத்துக்கே போகக்கூடாது. வேற யாரை வந்து முன்னிலைப்படுத்தி பண்ணாலும் அந்த வேள்விகளுக்கு நம்ம போகக்கூடாது. ஆதி மாமரை விதியினால், மாமரையில விதிக்கப்பட்ட விதியினால 6 சூழ் வேணிநாதரை, கங்கையை சடாமுடியில் வைத்திருக்கக்கூடிய அந்த தலைவரை முன்னவாகவே புரியும் நல்வேள்வி. அவரை தலைவராக வைத்து முதல்வராக வைத்து புரியக்கூடிய நல்வேள்வியை தீது நீங்க அந்த வேள்வி செய்யறதால என்ன ஆயிடுது, கற்றாங்க எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்வதில்லைன்னு சொல்றாரு. பரப்பை படுத்தங்கும் பசுவேட்டு எரியோம்பும் சிறப்பர் வாழ்வதில்லைங்கிறாரு. இந்த தீமைகள் எல்லாமே வந்து நீங்கிறது வந்து இந்த வேத வேள்விகள், சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி வேதாகம வேள்விகள். நிறைய ஆலயங்கள்லாம் அன்பர்கள் கூடி மறையோர்களை கொண்டு, தக்க மறையோர்களை கொண்டு இவைகளை வந்து தொடர்ந்து ஏற்றி வர வேண்டும். அப்படி தீதி நீங்கள் செய்யவும், நீர் செய்யவும் திருக்கழுமலத்து வேத வேதியர் அனைவரும் செய்யவும் மிகுமால். இப்ப இந்த உலவாக்கிழி இருக்கிறது எடுக்க எடுக்க பொன் குறையாது. நீங்க வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் வேள்வி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இறைவனை வந்து முன்னிலைப்படுத்தி நீங்க செய்வதற்கு மட்டுமல்ல, சீர்காழியில வாழக்கூடிய மறை ஓதக்கூடிய அந்த மறையவர்கள் அனைவரும் வந்து எல்லாரும் வேள்வி செஞ்சாலும் அது வந்து மேலும் வந்து தீராமல் மிகும்னு சொல்லி அதை எடுத்து அப்பா கிட்ட கொடுக்கிறாரு. அப்புறம் அவன் தந்தையார் வந்து விடைபெறாரு. அவரு வணங்கி இவர் விடை கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய இந்த திருப்பதியும். இதனால நம்ம என்ன வந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல வந்து திருமுறைகளை என்னைக்கு கையில தொட்டுட்டோமோ, திருவாசகம் உள்ளிட்ட இந்த திருமுறைகள் எல்லாம் கை தொட்டு பயிலும் போது எந்த ஆச்சாரியாரும் சிவனை தவிர வேறு எவரையும் கடவுள் என்று அடையாளம் காட்டல. இது ஏன் இந்த உறுதிப்பாடு வந்து கொள்ள முடியாதா? எதற்கு வந்து சிறு தெய்வ வழிபாட்டுக்கலாம், அதெல்லாம் வந்து நம்ம பயின்று வந்ததுதான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் கூட வந்து ஒரு கோயில சிவாலயம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்லுவோம், நீங்க பிறந்த பொழுது எந்தெந்த ஆலயங்கள் உங்க ஊர்ல இருந்தோ அவ்வளவையும் நீங்க வந்து குடமுழுக்கு செய்து சிறப்பா பராமரிச்சுட்டு வாங்கன்னா, பல படிநிலை, எப்படி வந்து தொடக்கப்பள்ளி இருக்கு, உயர்நிலை பள்ளி இருக்கு, மேல்நிலை பள்ளி இருக்கு, கல்லூரி இருக்கு, கல்லூரியில மேல்நிலை படிப்புகள் இருக்கு, அப்புறம் ஆய்வு படிப்பு, இப்படிலாம் இருக்குதோ பல படிநிலைகள் தான் அந்த உயிர்கள் வர வேண்டும். ஊர்ல உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து சிவஞானத்தை எழுதக்கூடிய நிலையிலேயோ ஓரிரை கோட்பாட்டில் வரக்கூடிய நிலையிலேயோ இருக்க மாட்டாங்க. அதனால எல்லாத்தையும் தான் பண்ணும். ஆனா நாம வந்து இந்த திருமுறைகளை தொட்டு அதுக்கப்புறமா சிவபெருமான் ஒருத்தர் தான் கடவுள்னு சொல்லி இந்த ஆச்சாரியர்கள் வழியாக பலரால் எடுத்துரைக்கப்பட்டு அந்த ஞானத்தை எய்தி சிந்தையில வந்து உள்ளத்துல இருத்தினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து திரும்ப வந்து நீங்க வந்து பிஹெச்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஆய்வு நிலைக்கு போனதுக்கு அப்புறம் 8ஆம் வகுப்பு போய் படிக்கிறேன்னா அது வந்து சிறப்பு கிடையாது. அதனால வந்து நன்மை விளையாது. உங்களுக்கு என்ன விதித்து இறைவன் வந்து ஆயுளை கொடுத்து நன்மையும் தீமையும் நீங்க செஞ்சதே ஏற்றி உங்களை பக்குவப்படுத்த அனுப்பியிருக்காரு. அதை நீங்க வந்து அனுபவித்தே தீர வேண்டும். அந்த வினைகளை, தீவினைகளை அனுபவிக்காம இந்த பிறவிலேயே
இன்றைக்கு முதல் அந்த பேரின்பமாக இந்த உலகத்திலேயே வந்து அந்த சிவலோக பேரின்ப வாழ்க்கை வாழணும்னா ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்க வேண்டும், தலை நிற்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பேரொருள் விளைவிக்கக்கூடிய விலையுடைய இருந்த பெருமாள்னா பொருளுக்காக மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. விலையுடையன்னா ஞானத்தை வந்து விலையாக கொடுக்கக்கூடிய திண்ணிய ஞானத்தை ஓரிரை கோட்பாட்டில் தலை நிற்கக்கூடிய, எந்த சூழலையும் இறைவனோட திருவிடையை தவிர வந்து எதையுமே நினையாத, எதையுமே போற்றாத அந்த உறுதிப்பாடு வர வேண்டும் என்ற அந்த விலையுடைய அருந்தமிழ் மாலைன்னு சொல்லி நம்ம அப்படியெல்லாம் எடுத்துக்கணும். இந்த பொருளை வந்து விரித்து குறைக்கணும். ஏன்னா மெய்ப்பொருளை ஞானசம்பந்த பெருமான் என்ன உரைச்சிருக்காரோ அது ஞானசம்பந்த பெருமானுக்கும் தான் தெரியும். நம்மளால முடிந்த அளவுக்கு அதுல என்னென்ன இருக்குதோ அவைகளை பல நூல்கள் எல்லாம் வந்து பல இடங்கள்ல அந்த திருப்பதிகள் எல்லாம் வந்து கற்றதால் வரக்கூடிய அந்த மெய்ப்பொருளை இப்போ குறுகிய நேரத்தில் ஓரளவு தான் நம்மளால வந்து உரைக்க முடியும். அந்த அளவுக்கு நான் இதை விரித்துரைத்திருக்கிறேன் என்று கூறி எல்லோரும் அந்த ஓரிரை கோட்பாட்டில் இதுவரையில நீங்க வந்து எந்த தெய்வத்தை வணங்கியிருந்தாலும் பரவாயில்ல, மற்ற இடங்களுக்கு எல்லாம் இன்னுமே போவதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ தவிர்த்துட்டு, ஏதோ சூழலால ஒரு வேற கோயில்களுக்கெல்லாம் நம்ம போனா கூட அங்கேயே வந்து அவரை சிவபெருமானாகவே நம்ம வந்து நினைத்து வணங்கி வரணும். அங்க இருக்கக்கூடிய தெய்வத்தை சிவபெருமான் அந்த உருவத்துல அங்க வந்து அருள் செய்கிறார். இதுதான் வந்து யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார்னு சொல்லி அருள்ந்தி சிவாச்சாரியார் வந்து சித்தியார்ல வந்து சொல்றாரு. அந்த ஞானத்தோட வந்து வணங்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொண்டு இறைவனை நோக்கி எல்லோரும் இன்புற்று பயணித்து இன்புற வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய.